எதுக்கு நீ இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? எதுக்கு அம்மா அப்பா முன்னுக்கு அப்படி பேசுற? அவங்க உன்னை என்ன நினைப்பாங்க? நீ என்னை கல்யாணம் பண்ணதுக்கு வருத்தப்படுற மாதிரி தெரியுது பிரியா. என்னமோ நான் தான் உன்னை ஃபார்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் ஹார்ட் அப்படியே ஊசியால குத்துற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை விக்ரம், நீ ஓவர் திங்க் பண்ற. நான் மாமா பத்தி நினைச்சு மட்டும் தான் கவலைப்பட்டு இருக்கேன். பொய் சொல்லாத பிரியா. இல்லை, நீ பொய் தான் சொல்ற. நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னுக்கு எத்தனையோ வாட்டி படிச்சு சொன்னேன் பிரியா, டைம் எடுத்துக்கோன்ட்டு. ஆனா என் பேச்சு நீ சுத்தமா கேட்கல. ஐயோ, திரும்ப என்னை இப்படி பேசி குத்தி காட்டிட்டு இருக்காத. என்னால முடியல. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? சாரி, ஆக்சுவலி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஓ, நான் போய் உன்னை ராஜா கூட சேர்த்து வைக்கணுமா? ஓகே ஓகே, வா பிரியா, உன்னை போய் ராஜா கூட சேர்த்து வைக்கிறவா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு, ஏன் தப்பா பேசுற? எனக்கு எல்லாமே நீதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வா சாப்பிட போலாம். சாப்பாடு ஒன்று தான் குறைச்சலா? எனக்கு பசிக்கல. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஹனிமூன் தானே போனோம். எனக்கு நியூசிலாந்து போகணும். ட்ரிப்பை பிளான் பண்ணு. 10 நாளைக்கு டேட் புக் பண்ணு. அங்கே போய் நம்ம சண்டே கண்டினியூ பண்ணிக்கலாம்.